ஒரு நாள் ஃபேமிலியா மூவி பார்த்துட்டு நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு பஸ்ல போகலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தோம். ஏன்டா இந்த டெசிஷன் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்க வந்த நேரமா என்னன்னு தெரியல. நாங்க எதிர்பார்க்கிற பஸ் சுத்தமா வரவே இல்லை. இது எந்த பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டரை இடிச்சிட்டு தான் இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு இந்த தியேட்டர் என்னன்னு தெரியும்னா அதுல என்ன மூவி பாத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பகல்ல வந்த நாங்க கிட்டத்தட்ட இருட்டினதுக்கு அப்புறமும் எங்களுக்கு தேவையான பஸ் வரவே இல்லை. நான் இல்ல, என் பொண்ணும் சோர்ந்து போயிட்டா, என் பையனும் சோர்ந்துட்டான், பத்தாவதுக்கு என் ஒய்ஃபும் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு வழியா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பஸ் வந்துருச்சு. புட்ரா தம்பி சீட்டு அப்படின்ட்டு குடுகுன்னு வேகமா ஓடி போய் வண்டியில ஏறியாச்சு. என் பொண்ணு விண்டோ சீட் கிடைச்சது அப்படின்ற சந்தோஷத்துல அங்க உட்காந்துட்டு இருந்தா. அவளை இந்த விண்டோ நம்ம பெரிய விண்டோ வாமான ஒரு முன்னாடி கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன். என் பொண்ணு ஜாலியா விண்டோ பார்த்து என்ஜாய் பண்ணுவான்னு நினைச்சா. ஆனா அந்த டிரைவர் என்ன என் பொண்ணு கூட ஜாலியா பேசிக்கிட்டு அவ கேட்கறான்னு சொல்லிட்டு கண்டினியூவா ஹார்ன் பிரஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு சின்ன ஜேர்னியா இருந்தாலும் முகத்துல புன்னகையோட நாங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்து இறங்கிட்டோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, போற வழியெல்லாம் என் பொண்ணு அந்த டிரைவரை பத்தி அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டே வந்தா. ஆனா அவளுக்கு தெரியாது தினம் காலையில பஸ் ஏறி போறவங்களுக்கு எவ்வளவு விதமான கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றது. நாங்க போன இந்த ஜேர்னி உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம் நம்புறோம். பாய் பாய்.